கேஜெட்ஸ் நியூஸ் 7. நான் உங்கள் விஸ்வா கும்பகோணத்திலிருந்து. இன்றைக்கி நம்ம என்ன ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்ஆர்ஜிங்கிற ஆடியோ பிளேயர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ப்ரோ வெர்ஷன் அப்ளிகேஷன். இதோட ப்ரோ வெர்ஷனுக்குள்ள லிங்க்கும் இந்த அப்ளிகேஷனுக்குள்ள லிங்க்கு ரெண்டுமே சேர்த்து நம்ம பேஜில் கொடுத்துருக்கேன். நம்ம சைட்டில் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரோ வெர்ஷன் அன்லாக்கர் இருக்கும், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனோட இது இருக்கும். இந்த பூட்டு மாதிரி போட்டிருக்குங்க, இதுதான் அன்லாக் பண்ணுறதுக்கான உள்ள கீ. ஜஸ்ட் இதை ரெண்டுமே டவுன்லோடு பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த பூட்டு மாதிரி இருந்தது பார்த்தீங்களா கீ, அந்த கீயை ஓப்பன் பண்ணிவிட்டு லான்ச் கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே உங்களுக்கு டெமோஸ்ட் மாதிரி முதல்ல வரும். அதில் பார்த்தீங்கன்னா மேலே க்ளோஸ்ன்னு இருக்கும், அதை க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா இது போல் வரும். இதில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, இது வேல்யூம் ஏற்றுறது, வேல்யூம் வந்து ரொட்டேட் பண்ணி ஏற்றுற மாதிரி வேல்யூம் ஏற்றுறது. இதில் வந்து நம்மளோட சாங்ஸை எப்படி வந்து இதில் கொண்டாடுறதுன்னு பார்த்தீங்கன்னா, கீழே ஆடு, டிலீட், பிளேலிஸ்ட்டு, ஈக்குவலைசர் இதெல்லாம் இருக்குது, நான் சொல்லித்தரேன். மேலே பார்த்தீங்கன்னா இந்த டைம் இருக்குல்ல, அதுக்கு கீழே செட்டிங் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்னு ஆப்ஷன் வரும். அந்த செட்டிங்கில் மியூசிக் லைப்ரரி அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, மூணாவதாக அந்த மியூசிக் லைப்ரரியில் மியூசிக் டைரக்டரி எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா, அதை வந்து இப்படி கிளிக், அதாவது இந்த மியூசிக் டைரக்டரியில் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வரும். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டோரேஜ் எமுலேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எமுலேட்டரை கிளிக் பண்ணோடனே எஸ்டி கார்டு 1, எஸ்டி கார்டு 0 அப்படின்னு வரும். நீங்கள் எல்லாத்தையும் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு நான் எஸ்டி கார்டு 1 கொடுத்துட்டு இப்போ நான் சேவ் கொடுத்துட்றேன். என்னோடய எஸ்டி கார்டில் இருக்கிற எல்லா சாங்ஸும் இதில் வந்துடும். இப்படியே பார்த்தீங்கன்னா இதில் எல்லா சாங்ஸும் இது வந்துடுது. இதில் ஈக்குவலைசர் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈக்குவலைசர் இருக்குது பார்த்தீங்களா, இப்படி எடுத்தோடனே இப்படி வரும். ஈக்குவலைசர் ப்ரீசெட்ஸ், எனேபிள், டிசேபிள் ஈக்குவலைசர், இது எல்லாம் அப்படியே உங்களுக்கு டெமோ காட்டும். மேலே இந்த மாதிரி க்ளோஸ் இருக்கும். நீங்கள் முதல்ல இந்த பிளேயரை ஓப்பன் பண்ணுறப்போ இப்படி தான் இருக்கும். நீங்கள் இந்த க்ளோஸை அடிச்சிடணும். அடிச்சுட்டு இதை இருக்குது பாருங்கள், எனேபிள், டிசேபிள் த ஈக்குவலைசர் ஆன் ஆஃப் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை ஆன் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈக்குவலைசர் உங்களுக்கு ஆன் ஆகும். ஈக்குவலைசர்லேயே இதில் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஒன்று ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பேண்ட்ஸ் இருக்குது, ரெண்டாவது எஃபெக்ட்ஸ் இருக்குது. இப்போ நான் ஏதோ ஒரு சாங் ப்ளே பண்ணிவிட்டு பேஸ் எஃபெக்ட் எவ்வளோ வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். அதேமாரி ட்ரிபிள் வச்சுக்கலாம், ரிவர்பேஷன்னு வச்சுக்கலாம், அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரீஆம்பும் வச்சுக்கலாம். பேண்ட்ஸ் இப்போ ஏதோ ஒரு சாங் ப்ளே பண்ணுறோம், இருங்க ஏதோ ஒரு சாங் ப்ளே பண்ணுவோம். இப்படியே இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு பொண்ணும் நீங்கள் இந்த பிளேலிஸ்ட்டை கொடுத்தோடனே உங்களோட எஸ்டி கார்டில், அதாவது மெமரி கார்டில் இருக்கிற எல்லா சாங்கும் இதில் மானிட்டரிங் ஆகும். அதில் நீங்கள் சாங் ப்ளே பண்ணிவிடுங்க. எஃபெக்ட் அருமையாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக அந்த பிளேயர் வந்து பெய்டு வெர்ஷனுங்கிறதுனால எஃபெக்ட்ஸ் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள். நல்லதொரு அப்ளிகேஷன், உங்கள் நண்பர்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதில் ஈக்குவலைசரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எஃபெக்ட்ஸில் நீங்கள் உங்களுக்கு தகுந்தா போல் பேஸும் எல்லாமே நீங்கள் மாற்றிக்கலாம். கம்ப்ரஸரும் நீங்கள் வச்சுக்கலாம் ஆன் பண்ணிவிட்டு. வேறு இதில் உங்களுக்கு வந்து செட்டிங் மாற்றுறதுக்கான இது இல்லை. பாக்கி எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் எல்லாமே பர்ஃபெக்டாக கரெக்டாக வேலை செய்யுது. ப்ளேலிஸ்ட்டில் உங்களுக்கு தேவையானதை வச்சுக்கிங்க. இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். மற்றது நல்லதொரு தகவலோடு மீண்டும் கேஜெட் நியூஸ் 7 பேஜில் வந்து உங்களை சந்திக்கிறேன். குட் லக்.